உங்கள் நெல் வயலில் பச்சை பாசி படர்ந்தால் அது முழு பயிரையும் அழித்துவிடும் என்பது உங்களுக்கு தெரியுமா? இன்றைய வீடியோவிலே இதை எப்படி தடுப்பது என்று பார்க்கலாம். நெல் நாற்று நடவு செய்த வயலில் பசுமை போர்வை போல பாசி படர்ந்தால் அது காற்றோட்டத்தை முற்றிலும் தடுக்கும். இது நெற்பயிருக்கு போடும் தழைச்சத்தை உறிஞ்சி வேரின் வளர்ச்சியை தடுக்கும். இதனால நெற்பயிர் மஞ்சள் நிறமாக மாறி மகசூல் இழப்பு ஏற்படும். இதை தவிர்க்க பாசன கால்வாய்களையும் வரப்புகளையும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். வயலில் அதிக தண்ணீர் தேங்காமல் பார்த்துக் கொள்ளுங்கள். தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துங்கள். நடவுக்கு முன் வயலை உழும்போது 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் உழுதால் பாசிகள் மண்ணில புதைந்துவிடும். அசோலா மற்றும் பசுந்தாள் உரம் சாகுபடி செய்யலாம். கோடையில உழவு ஓட்டி மண்ணை பதப்படுத்தலாம். ஒரு ஏக்கருக்கு 5 கிலோகிராம் காப்பர் சல்பேட் மற்றும் 10 கிலோகிராம் மணலை கலந்து நீர் பாயும் மடையில வைக்கலாம். மேலும் 5 கிராம் மயில் துத்தநாகத்தை 1 லிட்டர் நீரில் கலந்து நடவு செய்த நாளிலிருந்து 10 நாட்களுக்கு ஒரு முறை தெளிக்கலாம். இந்த முறைகளை பின்பற்றினால் பாசிகளை கட்டுப்படுத்தி மகசூலை காப்பாற்றலாம். ரசாயன உரம் பயன்படுத்தினால் 3 மாதம் மட்டுமே கத்தரி அறுவடை. ஆனால் இயற்கை உரங்களால் 6 மாதமும் அறுவடை செய்யலாம் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? காஞ்சிபுரம் மாவட்டத்திலே ஒரு இயற்கை விவசாயி கண்டுபிடித்த அற்புதம் இது. காஞ்சி ரக வெள்ளை நிற கத்தரிக்காயை வரிசை நடவு முறையில் சாகுபடி செய்தார். ரசாயன உரங்களால் 3 மாதங்கள் தான் அறுவடை செய்ய முடியும். ஆனால் இயற்கை உரங்களால் 6 மாதங்களுக்கும் மேல் காய்கள் பறிக்கலாம். ஏன் இந்த வேறுபாடு? காஞ்சி ரக கத்தரிக்காய் செடிகள் இயற்கை உரங்களை சிறப்பாக உள்வாங்குகின்றன. மற்ற ரகங்களை விட அதிக மகசூல் தரும். இந்த வகை ரகசியம் என்ன? ஒவ்வொரு அறுவடைக்கு பிறகும் இயற்கை உரத்தை தூவி நீர் பாய்ச்சும் போது முதல் முறை அறுவடை செய்த அளவு மகசூலே கடைசி முறை வரை கிடைக்கிறது. இதுதான் இயற்கை விவசாயத்தின் அதிசயம். இந்த நீண்டகால அறுவடை முறையை மற்ற விவசாயிகளும் பின்பற்றலாமா? உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். சப்போட்டா மரத்துல இரட்டிப்பு மகசூல் எடுக்க ஆசையா? ரசாயன உரம் 0, வரப்பில் உருளை வடிவ பழம். இந்த விவசாயியின் இயற்கை மாயம் உங்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கும். உங்கள் நிலத்துல உருளை வடிவ சப்போட்டா வளர்க்கலாமா? காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த இந்த விவசாயி காய்கறி கீரைகளை ரசாயனம் இல்லாமல் வளர்த்து வருகிறாரு. வீட்டுக்கு தேவையானதை எடுத்துக்கொண்டு மீதியை விட்டு வரும் இவரு இப்பொழுது உருளை வடிவ சப்போட்டாவை வரப்புகளில் சாகுபடி செய்து அதிக மகசூல் பெறுகிறாரு. மணல் கலந்த களிமண் நிலத்தில் இந்த மரம் நல்லா வளரும். மற்றவர்கள் நெல்லுக்கான உரத்தை பழமரங்களுக்கு போடும்போது இவர் ஒவ்வொரு மரத்திற்கும் தனித்தனியே இயற்கை உரம் இடுகிறாரு. இந்த கவனிப்பு மற்றும் இயற்கை உரமே கூடுதல் மகசூலுக்கு ரகசியம். இந்த முறையை பின்பற்றினால் நீங்களும் அதிக லாபம் ஈட்டலாம். ஒரு நெல் ரகம் தானாகவே பூச்சிகளை எதிர்த்து விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்குகிறது என்றால் நம்புவீர்களா? இது கற்பனை அல்ல. இந்த அற்புதமான கள்ளிமடையான் ரகம் செங்கல்பட்டு மாவட்டத்தின் ஒரு விவசாயியால் பாரம்பரியமாக பாதுகாக்கப்படுகிறது. 150 நாட்களுக்கு பிறகே அறுவடைக்கு தயாராகும் இந்த நெல் ஆடி பருவத்தின் சிறப்பு விருந்தோம்பலாகும். மஞ்சள் நிறத்தில் குண்டான தானியங்களும் வெள்ளை அரிசியும் இதன் தனிச்சிறப்பு. கதிர் நாவாய் பூச்சி, தண்டு துளைப்பான், குலை நோய் ஆகியவற்றை தானாகவே எதிர்க்கும் இயற்கை திறன் கொண்ட இந்த ரகம் ரசாயனங்கள் இல்லாமலே வளர்கிறது. மகசூல் குறைவாக இருந்தாலும் இயற்கை முறையில் விளைந்த இந்த பாரம்பரிய அரிசியை மதிப்புடன் விற்கும்போது கணிசமான லாபம் கிடைக்கிறது. ரசாயனங்களால் நிலம் கெடுவதை தவிர்த்து பழம்பெரும் விதைகளை பாதுகாக்கும் இந்த விவசாயி ஒரு உதாரணமாக நிற்கிறார். இயற்கை விவசாயம் எப்படி வருமானத்தை அதிகரிக்கும் என்பதை இந்த கள்ளிமடையான் ரகம் நிரூபிக்கிறது.